வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரொம்ப இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கும் சரி, இந்த வீடியோ மற்றவங்க பார்க்குற நிறைவு வரைக்கும் பார்க்குற எல்லாத்துக்கும் சரி, நல்ல காலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை தன்னுடைய காலத்துல இணைச்சிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வீடியோ அமையும்ன்றத சத்தியம் பண்ணிட்டு நான் இதை அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்டா இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இப்ப ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பசங்களோட இருக்கும்போது ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், என் வாழ்க்கையெல்லாம் எங்க போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்றது போல ஸ்டார்ட் பண்ணி சொன்னான். அப்பதான் எனக்கும் தோணுச்சு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது 2 விஷயம் தோணுச்சு. ஒண்ணு சவத்தை நோக்கி போகும், இன்னாட்னா சிவநிலையை நோக்கி போகும். இந்த சவ நோக்கி போறது நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை, அது நமக்கே தெரியும் எப்படி போய்கிட்டு இருக்கோன்றது. ஆனா சிவநிலையை நோக்கி நகரணும் அப்படின்னம்னா தவநிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச ஞாபகம் இந்த யோகத்துக்குள்ள. அப்ப தவம்னா என்னன்னு திருக்குறள்ல பார்க்கும்போது, தவம்ன்ற தலைப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, நாம வாழும்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. நாம செயல்கள் மூலமா இந்த உலகத்துல யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது. இதுதான் தவத்தின் தன்மை. இந்த தன்மையை தன்னுடைய தன்மையா மாத்திக்கிறதுக்காக இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அமைதியா உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணோம்னா ஒரு 10 பேர் பசங்களோட சேர்ந்து பண்ணும்போது யாருனாலையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உட்கார முடியல. அந்த தவமானது செட் ஆகல. என்ன காரணம்னு யோசிக்கும் போதுதான் அதே திருக்குறள்ல இந்த தவம் செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு, தவத்துக்கு முன்னாடி அப்ப தவம் பண்றதுக்கான சில அறிகுறிகள்லாம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது 27வது அதிகாரம் தவம்னு இருந்தது, 23வது அதிகாரம் ஈகைன்னு இருந்தது. ஈகை அப்படிங்கும் போதுதான் அவையார் சொன்னதும் ஞாபகம் வந்தது. தானம் தவம் அப்படின்றது தான் செய்தல் அறிந்துன்னு இருப்பாங்க. அப்ப இந்த தவம் அப்படின்றது செயல்படாம அமைதியா நிறைவுல இருக்கக்கூடிய நிலை. இதை நாம நிகழ்த்தணும் அப்படின்னோம்னா செயல்படக்கூடிய நிலையில என்ன செய்யணும்ன்றத முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த தானம் அல்லது ஈகை அப்படின்றத நாம கையால கத்துக்கணும் அப்படின்றது நல்லா அங்க தெரிய வந்துச்சு. இந்த ஈகைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாரு தன்னோட இணைச்சு எந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா இந்த ஈகையானது என்ன, இதை இணைச்சுக்கிட்டவங்க எந்த உயரத்தை அடைஞ்சாங்க, இந்த பொருளாதார சூழல்ல நாம இருக்கக்கூடிய இந்த டிப்ரெஷன் வாழ்க்கையில அதை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இணைச்சுக்கிறது, இதெல்லாம் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த ஈகை அப்படின்றதுல இன்னைக்கு நமக்கு ரொம்ப இணைஞ்சு வாழ்ந்த ஒரு மனிதர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு கலைத்துறையில லீடர்ஷிப் வகிச்சவரு, கேப்டனா இருந்தவரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரு, பிடிச்சவரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அவரை பத்தி மாமா நீங்க சொல்லுங்க. ஆமா, அவரு தான் நம்ம எதுக்காக அந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப வள்ளலாருடைய வடலூர் எல்லாருக்குமே தெரியும். இங்க என்னன்னா அணையா அடுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அணையா அடுப்புனா எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. நிறைய பேர் என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ, நம்ம நிறைய முறை போய் பார்த்துருக்கோம். இந்த அணையா அடுப்புக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சமைக்காத நேரத்துல கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா விறகு போடுவாங்க. அந்த கனல் அப்படிங்கிறது, சூடு அப்படிங்கிறது அதுல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு மனிதன் தொட்டு பார்த்தோன்னே ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா இறந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப சூடா இருந்தா தான் உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். அப்ப அந்த அடுப்பு எப்பொழுதுமே அவர் பத்த வச்ச அடுப்பு இன்ன வரைக்கும் அது உயிர்த்தன்மையோட இருக்கு. அதாவது அந்த சூடு கனல் போறதுக்குள்ள அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நைட்டு ஒரு 1 மணிக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடலூருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, அந்த முன்னாடி அந்த கொடிக்கம்பது கீழே கஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த அணையா அடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல கஞ்சி இருக்கும், பக்கத்துல இலை இருக்கும். நைட்டு 1 மணிக்கு போனாலும் சரி, 2 மணிக்கு போனாலும் சரி, 3 மணிக்கு போனாலும் அந்த இலையை எடுத்து நீங்க கஞ்சி வச்சு சாப்பிடுவோம். அந்த கஞ்சியாவது டேஸ்டா இருக்கு, பல விதமா இருக்குங்கிறத. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த சாலை வழியா தான் சபைக்கு முதல்ல சாப்பாடு. ஏன்னா இப்ப ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சத்சங்கம் நடக்குது, பெரிய மகான் வர்றாரு, பயங்கரமான பசி. நீங்க போய் அந்த மகானுடைய அறிவுரையை போய் கேட்பீங்களா இல்ல முதல்ல சாப்பிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உயிர் அது உயிரோட இருக்கிறதுக்கு உண்டான, அதை கேட்கறதுக்கு உண்டான சக்தி, உணர்றதுக்கு உண்டானது, அதை மெமரியில வச்சுக்கிறது, இது எல்லாமே அந்த உணவு, அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிம்பாங்க. அப்ப இந்த உணவு இல்லாம நம்ம பண்ண முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல அந்த சமையலுக்கு உண்டான அந்த வேலையை பார்த்தாரு. இப்ப இதே போல என்னன்னா, இந்த கேப்டனுடைய அந்த மண்டபத்துக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, கிட்டத்தட்ட 3 வேளையுமே சாப்பாடு போடுறாங்க அங்க. எப்பொழுதுமே அந்த சாப்பாடு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. யாரு வேணாலும் போகலாம், சாப்பிடலாம், அங்க தங்கிக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு.
ஏன் எதுக்கு தங்குற அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா, எப்படி வந்து வள்ளலார் வந்து அந்த ஒரு உணவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதே போல வந்து கேப்டன் வந்து உணவுக்குன்னு இல்லை, அவர் இப்ப இல்லை, பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாரோ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயத்த வந்து இப்ப சில பர்பஸுக்காக செய்யற சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் இருக்கேன், திடீர்னு வந்து ஏதோ ஒரு எலெக்ஷன்ல வரேன், ஏதோ ஒரு பெரிய லெவல்ல வரணும் போது அப்ப ஆரம்பிப்பேன் சர்வீஸ். அப்ப என்ன அப்படின்னோம்னா அது ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறது. இது மாதிரி பண்ணாதான் நான் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கான. அவர் அப்படி இல்லை, இயற்கையிலேயே அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு அப்ப இருந்து, அதாவது ஒரு சினி ஃபீல்டுல ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸே கொண்டு வந்திருக்காரு. சினி ஃபீல்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் பாத்திருக்கேன் சென்னையில நிறைய சீரியல்லாம் எடுப்பாங்க. உள்ள போனீங்கன்னா ஒரே பரபரப்பா இருக்கும், டீ காஃபி ஒரு போட்டு போட்டுட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப டீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோவுக்கு போய் டீ பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சமையல் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மேல இருக்க ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வந்து என்னன்னா அந்த பாகுபாடு இருக்கும். முதல் முறையா உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு அப்படின்னா, நான் என்ன சாப்பிடுறேனோ, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. நான் என்ன சாப்பிடுறேனோ அதே உணவு இங்க இருக்க அத்தனை பேருக்கு போகணும். ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப வள்ளலார் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகளே அப்படிம்பாரு. எதுக்காக கேப்டனோட போய் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறதையும், ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னா என்ன, நீ கீழே இருக்கவே மேல இருக்கான்னு எனக்கு என்ன கணக்கு இருக்கு, நான் என்ன சாப்பிடறேன்னு. அப்ப இது எப்படி வரும்? இது ஒரு சாதாரணமான மனிதனுக்கு வருமா? இப்ப அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. யாரா இருந்தா என்ன, அது ஒரு ஜீவன், அது ஒரு உயிர். அவர் லைட்மேனா இருந்தாருன்னா, ஹீரோவா இருந்தாருன்னா, ஹீரோயினா இருந்தாருன்னா, வில்லனா இருந்தாருன்னா, கூட்டுறவரா இருந்தாருன்னா, சமைக்கிறவர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க மொத்தம் இந்த யூனிட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 500 பேர் ஒர்க் பண்றாங்களா? நான் சாப்பிடுறதுல ஒண்ணு கூட குறையக்கூடாதுன்னு செக் பண்ண வரணும். ஒரு எக்ஸ்ட்ரா இவருக்கு வச்சுட்டு அங்க வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு கேட்பாராம். எவ்வளவு அந்த ஒரு அப்ப அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறதுலயும் வந்து ஒரு ஃபிட்டா வர்றாரு. இன்னொன்னு பசியாற்றுவித்ததுலயும் கூட ஒரு காலத்துல வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில நிறைய பேர் போய் பெரிய ஆளவங்க இருக்காங்க. வாழ்நாள் பூரா இருந்து இன்னமும் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, வாழ்க்கையை இழந்தவங்க இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க எல்லாம் வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோம்னா நம்ம அங்கதான் போய் சாப்பிட்டு போறோம். அப்ப இந்த உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்துல இந்த வள்ளலாரும் சரி இவங்களும் சரி ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப வள்ளலார் வந்து சொல்லியிருக்காருல்ல, இப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, என்ன சாப்பாடு கொடுக்கறது என்னங்க பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு. ஒண்ணு போதும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு சாப்பாடு. இன்னொன்று வந்து அவர் பசியினால வரக்கூடிய அவஸ்தையை வந்து பெரிய அளவில் விவரிச்சிருக்காரு. அவர் இதுல அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்க பசின்னா என்ன இருக்கும், டயர்டா இருக்கும், சோர்வா இருக்கும், முடியாது அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் நினைச்சிட்டு இருக்கான். வள்ளலார் வந்து எதுக்காக அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னோம்னா, நீ ஆன்மாவை வந்து அறியணும், கடவுளை வந்து அறியணும் அப்படின்னோம்னா உயிரோட இருக்கணும், இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் இந்த ஒரு ஆன்மாவை உணரக்கூடிய அந்த சக்தி, அந்த அறிவே உனக்கு மழுங்கி ஒண்ணும் இல்லாம போய் அந்த ஒளியே இருட்டாயிருது. எதனால அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பசிக்கிற ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பசிக்குதுன்னு நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணுமா இல்ல பார்த்தே தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு 2-3 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணெல்லாம் வந்து குழி விரிஞ்சிடும், கண்ணெல்லாம் வந்து அப்படியே இருண்டு போயிடும், உடல் மெலிஞ்சு போயிடும், எலும்பு தெரியும், அவங்களால வந்து நடக்க முடியாது, ரொம்ப தோலெல்லாம் கூட டிஃப்ரெண்ட் இருக்கும், உள்ளுக்குள்ள எலும்புல மாற்றம், ரத்தத்துல மாற்றம், நரம்புல மாற்றம், கோபம் அதிகமா வரும். சுருக்கமா சொல்ல போனா கொஞ்ச நேரத்துல மயங்கியே விழுந்துருவாரு, அதுக்கப்புறம் இறந்தே போறது கூட சான்சஸ் இருக்கு. அப்ப ஆன்மா வந்து குடியிருக்குது இந்த உடல்ல, அந்த ஆன்மாவை அந்த ஆன்மாவே அறிய விடாம போயிருது இந்த பசி. அப்ப ஒரு 100 வகையான பிரச்சனை இருக்கு. எதனால? சாப்பிடலன்னா. இவன் சாப்பிடுறாங்க, அந்த 100 வகையான பிரச்சனையை காண போகுது. ஏன்னா நமக்கே அந்த அனுபவம் இருக்கும், பசியில இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும், எப்படா சாப்பிடுவோம். அப்ப பசியை வந்து அவர் உணர்ந்திருக்காரு. அப்ப அது உணர்ந்ததுனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னோம்னா, வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுங்க. இந்த சாப்பாடு வடலூர்ல கூட எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, 1 மணி நைட் அங்க போய்கிட்டு இருக்கும்போது அப்ப ஒருத்தர் கிராஸ் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. அந்த பூமி உண்மையிலே ரொம்ப வந்து அவ்வளவு, யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஒரு அற்புதமான ஒரு, அதனாலதான் வந்து நம்ம என்னன்னா, கேப்டன் வந்து ஏன் வந்து டாபிக்கா எடுக்கணும், அவர் வந்து கலைத்துறையில இருக்காரு, அரசியல்ல இருக்காரு, பாப்புலரா இருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப அவர் வந்து என்னன்னா, இவ்வளவு தூரம் அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு, பசியாற்றுவித்தல் இருக்கு. அதே போல ஒரு ஜீவன் எந்த வகையில துன்பப்பட்டாலும் அந்த ஜீவனுக்கு போய் அந்த துன்பத்தை பார்க்கிறது இல்லை.
இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் திடீர்னு ரோட்ல இப்ப அடிபட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போகுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அவர் நல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பொழைச்சுக்கணும். கேப்டன் அந்த இடத்துல இருந்தாருன்னா அங்க போய் அவனை தூக்கி அந்த ஆம்புலன்ஸ்ல அவரே ஏத்தி அங்கே போய் ஆஸ்பத்திரியில போய் அவனுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து அவன் உடல் சரியாகிற வரைக்கும் இருந்து அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் வந்து பேசுறதுக்கு ஒரு காரணம். சரியாவே ஒரு வீடியோ போட நினைச்சேன். இப்ப அந்த மாதிரி, ஏன்னா அது முதல் முறையா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்டஸ்ல எனக்கு 43 வயசு ஆகுது. இது வரைக்கும் வரலாற்றுல எந்த நடிகரையுமே நான் ஸ்டேட்டஸ்ல வச்சதே கிடையாது. முதல் முறையா என்ன பண்றேன் அப்படின்னோம்னா, கேப்டன் விஜயகாந்த் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் உணர்வு பூர்வமா. அது என்ன காரணம்னா, அவர் இருக்கும்போதே தெரியும். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா 10% மட்டும்தான் தெரியும் அவர் செஞ்சது. ஏன்னா பொதுவா உயிரோட இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க, பேச வேண்டிய தேவை இல்லை. அது ஒரு முகஸ்துதி மாதிரி ஆயிரும். உயிரோட இருக்கும்போதே ஒருத்தர் இதை பண்ணாரு அதை பண்ணாரு. அப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் 90% நியூஸ் வெளியில வருது. உங்களுக்கு தெரியும், எந்த நியூஸுமே வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் அது ஓடுமான்னு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் வந்து அந்த கேப்டன் வந்து யாருக்கு என்னென்ன செஞ்சாரு, விஷயங்கள் பண்ணாரு, உதவி பண்ணாரு, ஒண்ணு கேள்விப்பட இவ்வளவு சொத்துக்களையும் இத்தனை சொல்ல போனோம்னா நான் நினைச்சேன், நான் இந்த செஞ்ச பணத்தெல்லாம் வச்சிருந்தோம்னா எத்தனை ஆயிரம் கோடி அவர்கிட்ட கையில இருக்குன்னு தெரியல. இவ்வளவு பணத்தை, அது உணவு கொடுக்கறது மட்டும் இல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உணவு கொடுப்பாங்க. அது உணவு கொடுக்கறத விட பணம் கொடுக்கறது இருக்குல்ல. சம்பாதிக்கிறோம், 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, ஒருத்தர் சிரமப்படுறாரு, ஏதோ ஒரு விதத்துல அவர் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, காலேஜுக்கு சேர்க்க பணம் இல்ல, நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவே பணம் இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் கேஷ கொண்டு கொடுத்துருவோமா? உணவு போட்டுடலாம். இன்னைக்கு சொன்னோம்னா இன்னைக்கே போய் வீட்டுல போய் ஒரு 10 பேருக்கு சமைச்சு வாங்க 10 பேர் சாப்பிடுங்கன்னு கொடுத்துடலாம். இந்த பணத்தை கொடுக்கறது இருக்கு, அதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான மனசு வேணும். அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு. அப்ப அவர் என்னன்னா பணத்தை கூட ஒரு பெரிய பிரதானமா பண்ணல. என்ன பண்ண என்ன தேவை, உணவு தேவையா, பணம் தேவையா? எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ் வந்து புதிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேரை கொண்டு வந்து உயர்த்தி விட்டுருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி விட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பெரிய லெவல்ல மாறி இருக்கு. நிறைய வில்லன் நடிகரை பூராமே உள்ள கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இடங்களை கொடுத்து அவங்க வீடு கூட இந்த கூட பாருங்க 40-50 பேருக்கு வீட்டுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அந்த சொத்தினுடைய மதிப்பு ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு இருக்கு, பக்கத்துல 2 அடியே ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன், பெரிய சண்டை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அது ரொம்ப தேவை. நம்ம ஒரு 10 சென்ட் வச்சிருக்கோம், ஒரு 3 சென்ட் அவன் ஆக்கிரமிப்பு பண்ணா கூட பரவாயில்ல, 2 அடியை ஆக்கிரமிப்பு பண்ணோம்னா அதுக்கு கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடந்து. இதெல்லாம் என்னன்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, மகான்கள் வந்து பற்றற்று இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் துறந்துட்டு போன மகான்கள் வந்து பற்று இல்லாம இருக்கலாம். ஆனா இவர் கலைத்துறையில இல்வாழ்க்கையில ஈடுபட்டு திருமணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று ஆனா பற்றற்ற துறவி மாதிரி இருந்திருக்காரு பாருங்க. அதுதான் நான் வந்து இந்த பேசணுங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காரணம். நீங்க உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா நீங்க அற்புதமா சொன்னீங்க எல்லாமே. கேட்டதை பொறுத்த வரைக்கும் அவரோட இறப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆமா ஆமா. அவர் இறந்த ஊர்வலம் போகும்போது வந்து சொன்னாரு, செத்தா இப்படி சாகணும்டா அப்படின்னு. என்ன காரணம்னா அவரு என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி வந்து செத்தா இறந்தா இந்த மாதிரி சாகணும் அப்படின்னாரா. என்ன காரணம்னா அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பேர் அழுகுறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி காக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேப்டனோட இறப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இத்தனை லட்சம் பேர் யாருக்கும் கூடதில்லை, அவ்வளவு லட்சக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூடியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இவர் அந்த நீங்க சொன்னீங்க அற்புதமான விஷயம், அந்த சாப்பாடு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா வந்து என் சம்பளத்துல கழிச்சுக்கங்கன்னாராம். சாப்பாடு போட்டதுல என் சம்பளம் அவர் சொன்னாரா 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னா கூட செலவாகும் சொன்னோன்னே, அப்ப வந்து என்னோட சம்பளத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் லெஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு மாதிரியே போட்டா இத்தனை செலவாகும். என் சம்பளத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் லெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஸ் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணிருக்காரு. செக் பண்ணாராம். அந்த அளவுக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு அருமையான ஒரு அதே மாதிரி. ஏன்னா அவர் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனால வந்து மக்கள் எல்லாமே பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய பண்ணிருக்காப்ல.
அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஏழைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன தையல் மிஷின்ல இருந்து என்னென்ன நம்ம வந்து போட்டோமோ அது மாதிரி படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்பு உதவிக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு. இந்த சோசியல் மீடியால வரும்போது தெரிஞ்சு சம்மந்தம் இல்லாம யாரோ பேசுறாங்க கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காரு. ஆனா இவரும் பாருங்க விளம்பரப்படுத்தல, இவரும் எதுவும் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இப்ப விஜய்க்கு வந்து செந்தூர பாண்டியில வந்து ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா போய் கேட்டிருக்காங்க. இப்ப செந்தூர பாண்டியில விஜயோட சேர்ந்து நடிச்சதுல தான் அதுக்கப்புறம் ஒரு மாசு இது பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணுதான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஈகை அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றது, இப்ப நம்ம எல்லாமே பசியாற்றுவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகை அப்படின்றத திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வரியாருக்கு ஈதலே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்த்து நீரது உடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாம வந்து எளியவர்கள் ஏழ்மையானவர்கள்னு ஒரு வார்த்தையை வந்து வள்ளலார் சொல்லியிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மதிப்பு அப்படின்றது இந்த பணத்தை பொருளை வச்சுதான் கிடைக்காம இருக்கும், அவங்க விரும்புற விஷயங்கள். சோ இந்த உலகத்துல நாம ஒரு இடத்துல இருக்கோம், சம்பாத்தியம் இருக்கு, நல்லா பணம் காசு நமக்கு தேவையான அளவுக்கு போக மீதி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த எளியவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒண்ணுதான் ஈகை அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அந்த ஈகையானத வாழும் காலத்துல நாம வந்து புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். இப்ப வள்ளலார் எப்படி இருந்தாரு, திருமூலர் எப்படி இருந்தாரு, மகான்கள்லாம் எப்படியோ வாழ்ந்தாங்க அப்படின்ற அந்த நிலையில பாடி வள்ளல் எல்லாம் சொல்றான். அவன் என்னன்னா கதையில பாக்குறான், நேர்ல வந்து நம்ம பார்த்தோம் சொல்லி யாரும் வந்து பலனடைஞ்சவங்க சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா இது நமக்கு நேர்ல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாம வாழ்ந்த காலத்துல கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எல்லா வகையிலையும் அந்த எளியவர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கும் எந்த அளவுக்கு தனக்கிட்ட இருந்து பகிர்ந்தளிச்சுக்க முடியுமோ அந்த விஷயத்த செஞ்சாங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, இந்த ஈகை அப்படின்றத தொட்டு அடுத்து ஒரு அதிகாரம் அதுல கொடுத்திருக்காங்க, புகழ்னு சொல்லிட்டு. அப்ப இங்க மனிதர்கள் எதுக்கு ஆசைப்படுறோம்? புகழுக்குதான். அப்ப உண்மை புகழ் அப்படின்றது என்னன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தலே உயிருக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா, இந்த இப்ப அவரை இருக்கும் போது அந்த பவர் தெரியல நமக்கு, இல்லாத போது இப்ப அந்த உயிருக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்றத இங்க மனிதர்கள் பார்க்க கத்துக்கணும். ஈதலோட தன்னை இணைச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அடுத்த நிலையான அந்த உயிருக்கான ஊதியம் அத்தனை பேரு இன்னைக்கு வந்து, ஏன்னா நீங்க சொன்ன மாட்டோம் ஸ்டேட்டஸ்ல நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சேன். இன்னொன்னு என்னன்னா, ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே அவருதான், வேற எந்த ஸ்டேட்டஸையும் பார்க்க முடியல. அப்ப இவ்வளவு பேர்த்தோட மனச அவரு சம்பாதிச்சிருக்காரு, அதுதான் சரியான புகழ் அப்படின்றத வந்து என்னால அங்க உணர. சொல்ற மாதிரி 80% அந்த டயத்துல இருக்க அப்படியே பேஸ்புக்ல அப்படியே தகுந்தா பண்ணோம்னா 20 வேற, அதுக்கப்புறம் 1 வேற வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நம்ம தான் வச்சிருக்கோமா, நம்ம என்ன நினைச்சா சரி நம்ம தான் வச்சிருக்கோமோ அப்படின்னு நினைச்சா அவ்வளவு பேர் வந்து, ஆனா அவங்க எல்லாம் அவனால பலன் கேட்ட கிடையாது. ஒண்ணும் இல்ல, நான் என்ன பலன் அடைஞ்சேன்? அப்ப என்ன நாம நினைக்கிறோம் மத்தவங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு, நம்மளால முடியல, அவர் செய்யறாரு, செய்யறவரை வந்து நம்ம அவ்வளவு தூரம் நம்ம மனசுல வைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அதான் அந்த உண்மை புகழ் அப்படின்றது அந்த ஈதலை தொட்டு தான் வள்ளுவரை கொடுத்திருக்காரு, அதை இவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. இங்க நம்ம கண்பட இருந்தவர் எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம், பட் நமக்கு இந்த நியர்பைல இருந்த ஒரு மனுஷன் அப்படிங்கும் போது நமக்கு உள்ளூரா அந்த உணர்வை தொற்ற அளவுக்கு இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை, அந்த அனுபவங்கள். இன்னொன்னு அந்த புகழை தொட்டு இன்னொன்னு அருள் அப்படிங்கறது எல்லா பேருமே கோயில் கோயிலா போய் கோயில் தேடிக்கிட்டு இருக்கிறோம்ல. இந்த ரெண்டும் ஈகை பிளஸ் புகழ், இது ரெண்டும் ஒருத்தன் அடையும் போதுதான் அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த அதிகாரத்துல கொடுத்துருக்கு. அந்த அருள் கிடைக்கும் போதுதான் நம்ம அந்த உணவுல புலால் மறுத்தல், அந்த சாப்பாடு போடுறதுல அந்த புலால் மறுத்தல் அப்படிங்கிறது அடுத்த நிலையில தான் கிடைக்குது. இந்த மூணும் அந்த அருள் கிடைக்கும் போது புலால் மறுத்தல் கிடைக்குது. இது நாளும் சேரும் போதுதான் 27வது அதிகாரம் தவம்ன்ற நிலை கிடைக்குது. இந்த நாளும் சேர்ந்த ஒண்ணுதான் தவம்னா. இங்க ஆகினை பண்றதோ இல்ல துரியம் பண்றதோ கிடையாது, இது பழகுறது. வாழும் நேரத்துல எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய தன்மையும், இந்த துன்பத்தை மத்தவங்க கிட்ட காமிக்காம மத்தவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, நிதானமா எல்லாத்துக்கிட்டையும் ஏத்துக்கிட்டு பயணப்படக்கூடியது, அதுதான் தவம். அந்த தவ வாழ்க்கைக்கு இந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல முதல் இடம் வகிக்கிறது. இப்ப நம்ம நேற்று பார்த்ததுல வந்து உணவை தொட்டு தான் எல்லாம் அப்படிங்கிற மாட்டோம். இங்க இந்த மணலின் தன்மைக்கு, இந்த உயிரின் தன்மைக்கு ஊதியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈகை. இந்த ஈகை அப்படின்றத வந்து 3 விதமா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி தானம் அப்படின்ற ஒண்ணு சொல்லுவாங்க,
மருத்துவ தானம் அப்படின்ற ஒண்ணு சொல்லுவாங்க, அடுத்ததா அன்னதானம்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி தானம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்குது. ஏன்னா அறிவை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவனுக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு அவன் போயிருவான். அடுத்ததான் மருத்துவ தானம், ஏன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தேவை. அது ரெண்டையும் யாரு கொடுப்பாங்கன்னா ஆசிரியரோ அல்லது மருத்துவர்களோ தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஈஸியா எல்லாரும் செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது எதுனா அன்னதான். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல மனிதனுக்கு சாப்பாடு வைக்கிறோமோ இல்லையா, கீழே சிந்தி சாப்பிட்டா கூட அது மற்ற உயிர்களுக்கு சாப்பாடா போகுது. அதனால அதை சிறந்த தானமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அது. அதை தொட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒண்ணுதான் ஈகைன்னு சொல்றாங்க. அது அவருடைய வாழ்க்கையில பார்த்த ஒரு பெரிய லெவல்ல. இப்ப இது என்னுடைய நண்பர் கூட ஒரு அனுபவம். ஒரு 2005 நம்ம பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா, பெரிய லெவல்ல மாபெரும் கூட்டம் நடந்துச்சு. இதுல லட்சக்கணக்கான பேர், 20-30 லட்சம் பேர் வந்து கிரௌடு. அந்த வண்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மேல வண்டி பிளாக் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு கிரௌடு. பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா யாருக்கும் பணம் கொடுக்கல. அவர் ஒரு கூட்டத்துல பேசியிருப்பாரு, ஏன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குதுன்னா யாருக்கும் பணம் கொடுக்கல. அதாவது பணம் கொடுத்து 1 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறத விட எதுவுமே இல்லாம ஒரு 5000 வாங்கினாலே பெரிய விஷயம். அப்ப எல்லாமே தன்னுடைய சொந்த பணத்துல செலவு பண்ணி, தான் சம்பாதிச்ச காசுல தான் செலவு பண்ணி மிகப்பெரிய லெவல்ல அந்த கிரௌடு வந்துச்சு. அப்ப இந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, சும்மா பாக்குறதுக்காக போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஜமால் முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா வெப்சைட்ல, அவரும் நம்ம கண்ணனும் போயிருக்காங்க. வீட்டுக்கு போன ஒரு நேர்ல போன ஒரு சின்ன அனுபவம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. சாலிகிராமத்துல இருக்கு வீடு. போனோடனே வெளியில கேட்ல நின்றுட்டு ஒரு செக்யூரிட்டிட்ட கேட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து ராதான்னு சொன்னா, அப்படி ராதா அண்ணன் அப்படின்னு சொன்னா அப்படி. ஏன்னா எதையோ ஒண்ணு சொல்றோமே அப்படின்னு நினைக்க கூடாது பீப்புள். ஏன்னா மற்றவங்க மத்த அனுபவங்களை சொல்றாங்க, நம்ம நேர்ல பார்த்த அந்த விருந்தோம்பல் அப்படிங்கறத அவங்க எப்படி பண்றாங்க, மனிதர்களை வந்து அந்த மதிக்கக்கூடிய தன்மை அது எப்படி பண்ணிருக்காங்க. கேட்டுக்கிட்ட போய் நின்ன உடனே 8 மணிக்கு தான் அவர் வருவார் அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு உங்க காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா 7 மணிக்கு புதுசா சில்வர் டம்ளர்ல 2 காபி வந்திருக்கு. எப்படி பாருங்க, கேமரால பார்த்துட்டு கேட்டுக்கு வெளியில தான் நிக்கிறாங்க, உள்ள போல. என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துட்டு சும்மா ஒரு 1/2 ஹவர்ல, ஏன்னா கேமரால பார்த்துட்டு வெளியில அவங்க கட்சி வேஷ்டி கட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஜமால் முகமது கொடுக்குறாங்க. அவரு இப்ப இறந்துட்டாரு, பெப்சி இதுல கூட உட்காந்துருப்பாரு அவரு. அப்ப போய் பார்த்தோன்னே காஃபி கொடுத்துருக்காங்க. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் திருப்பி அவர் வெளியில வந்திருக்காரு 8 மணிக்கு மேல. வந்து ஆபீஸ்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க ஆபீஸ் போல திருப்பி ரூம் போயிட்டு திருப்பி மறுபடியும் திருப்பி வீட்லயே பார்த்திருக்காங்க. வீட்லயே போய் சந்திச்சு உள்ள போய் பேசியிருக்காங்க. அப்ப அது பார்க்கும்போது என்ன விரும்பங்கள்லாம் இப்ப வந்து பெரிய லெவல்ல வந்து யாருன்னே தெரியும். சில நடிகர்கள் வீட்டுக்கெல்லாம் இப்ப சின்ன வயசா இருக்கும்போது சில இடங்களுக்குலாம் போயிருக்கோம். இந்த கேட்டு கிட்ட நிப்பாட்டினோம்னா செக்யூரிட்டி சண்டை போடுவோம். அப்படி உள்ள போய் இங்க நிக்காத வெளில போகணும். உண்மையிலேயே ஒரு நடிகருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று நாங்க போகும்போது அந்த செக்யூரிட்டிக்கும் சித்தப்பாவுக்கும் சண்டை. ஏன்னா அங்க நிக்காத, நாங்க ரோட்ல நிக்கிறோம்னு இவங்க இப்ப ரோட்லயே நிக்க விட மாட்டாங்க. ஆனா வந்து என்னன்னா அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு வந்திருக்கவங்க யாருன்னு தெரியாது, கட்சி வேஷ்டி கட்டியிருக்காங்க. 1/2 ஹவர்ல வந்து காஃபி வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த தன்மை பாருங்க. இப்ப இந்த ரஞ்சித் கூட இப்ப ஒரு நடிகர் வந்து அவருடைய ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாரு. இப்ப பார்த்தேன், எல்லாருமே கேட்டிருப்பாங்க அது எதுக்காக அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மகான்களினுடைய சில குணாதிசயம் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ உங்களை பத்தி யாராவது புறம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோவம் வருமா வராது நமக்கு. இப்ப நீங்க இல்ல பொதுவா வந்துச்சுன்னா என்னன்னா செம்ம டென்ஷன் ஆகும். நாம இல்லாத போது நம்மளை பத்தி பேசுனாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு கூப்பிட்டு டீ வாங்கி கொடுப்போமா, பயங்கரமான டென்ஷன் ஆயிரும் எப்படின்னு. ஆனா இந்த ரஞ்சித் அவர் சொல்ற அப்படி கேப்டனை பத்தி ஒரு தப்பா பேசும்போது என்ன அண்ணே உங்களை பத்தி என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்களே அண்ணே பண்ணு விடியா பேசிட்டு போறேன். விடியா வேற கட்சியில இருப்பாங்க, இந்த மாதிரி மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் இப்ப அவங்க வந்து இது மாதிரி பேசினாதான் அவங்க வாழ்க்கை ஓடும். ஆனா என்னைய திட்டுறதுனால 4 பேர் நல்லா இருக்கேன் அப்படின்னா இருந்துட்டு போறாங்க. விடியா எப்படி பாருங்க, இவர் நினைச்சாரு அப்படின்னா அடுத்த செகண்ட் பழி வாங்கலாம். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னன்னா ரஜினிகாந்தையும் கமலஹாசன்டையும் போய் ஒரு பைசல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நேரா வந்து கேப்டன் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்னன்னா அது தலைமைத்துவம். அதாவது பேர் வந்து ஏதோ விளையாட்டான பேர் கிடையாது கேப்டன்ங்கிறது. அந்த பேருக்கு முழு தகுதி அவருக்கு இருக்கிறதுனாலதான் அந்த பேர் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோம்னா அங்க போனோம்னா இவர்கிட்ட வந்தாருன்னா டக்குன்னு உடனே பேசி அந்த பைசல் பண்ணி முடிச்சு விட்டு வெளியாகிடுவாங்க. அவ்வளவு பேருக்கு உதவி. நீ சொல்ற மாதிரி மருத்துவ உதவி பல பக்கெட்டு, நிறைய நபர்களை வந்து கல்விக்காக படிக்க வச்சிருக்காரு. ஒரு பக்கெட்டு சாப்பாடு போடுறது. அது மட்டும் இல்ல, இப்போ அற்புதமான விஷயம் இன்னொன்னு பண்ணிருக்காரு. என்னன்னா
இப்போ வந்து நடிகர் சங்கத்துல வந்து முதல்ல என்ன இருந்துச்சுனாக்க மிகப்பெரிய கடன் இருந்துச்சு. பெரிய கடன். நடிகர் சங்கம்னா ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு கடன் இருந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு நடிகர்களுக்கு நிறைய சம்பளம் அவங்க போட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி கூட பண்ணிருக்கலாம். நான் அது பண்ணல. அப்ப அவர் வந்து சங்க தலைவராக இவரை போட்டாங்க. அவர் போட்டாலே அவர் என்ன பண்ணாருனாக்க நட்சத்திர கலை விழா நடத்தினார். ஆமா ஆமா. ஃபாரின்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நட்சத்திர கலை விழா நடத்தி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கூட்டிட்டு போகணும், கரெக்டா கூட்டிட்டு வரணும். அதனால அங்க போய் கரெக்டா எல்லாத்துக்கும் சாப்பாட்டுல இருந்து அகாமடேஷன்ல இருந்து எல்லாமே கிடைக்கணும். அதை பூரா கரெக்டா பண்ணி லீடர்ஷிப்பா கரெக்டா பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா வருமானத்தை ஈட்டி கடனெல்லாம் அடைச்சு மேலோடு எக்ஸ்ட்ரா வருமானம் வச்சிருந்தாரு இவரு தலைவரா இருக்கும். திரைப்பட இதுல நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சொன்னீங்க பாத்தீங்களா? கேப்டன் சாதாரண வார்த்தை இல்ல, என்ன சாதாரணமா இது பண்ண அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படியே கண்ணு கலங்குறாங்க. இப்ப யாரா இருந்தாலுமே இவரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஒரு டைரக்டர் ஆகட்டும், டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட எப்படியாவது வந்து அதை நினைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பாராம். நிறைய இந்த வில்லன்கள்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உடனே தூக்கிட்டு போயிடுவாராம். தூக்கிட்டு போய் உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்து கூட இருந்து எத்தனை நாள் பார்க்கணுமோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு என்ன செலவுக்கு பணம், அதாவது அந்த எண்டு வரைக்கும் வாழ்த்துறதுங்கிறது அந்த செயல்பாடுதான் முக்கியம். நீங்க உங்களால முடியாது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார் நடக்குது, அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க போய் உடனே பிளைட்ல போய் அதை காப்பாற்ற முடியுமா? நான் இரு நாடுகள்ல போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? நம்ம இப்ப அந்த இடத்துல வந்து மக்கள் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தலாம். நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வாழ்த்துதல் சிறப்பு தான், ஆனா அதை இறங்கி அந்த முழுமையா பண்ணி அவங்களுடைய பிரச்சனையை கியூர் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்துட்டு வெளியில வர்ற குணம் இருக்கு பாத்தீங்களா? பெரிய விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய வேண்டியது. ஏன்னா வாழ்த்துதல் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்ப கேப்டன் அப்படின்றது பொருளாதாரத்துல வலிமை உள்ளது, பெரிய லெவல்ல இருந்தாரு. அவருக்கு வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு அவர் மட்டும் எல்லாரும் நடந்துக்க முடியுமானா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் வாழ்க்கை, பொருளாதார பிரச்சனைக்குள்ள ஒரு மனிதன் வந்து அதை பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேரு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடோ இது மட்டும் செஞ்சு பழகும் போது அந்த இடத்த தொடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தொடும் போது அவங்க வந்து அந்த ஈகையை வந்து எப்பவுமே அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இங்க பணம் இருந்து வாழ்த்தை கொடுக்க கூடாது, பணம் இல்லாத கொடுக்கலாம். நீ சொல்ற மாதிரி உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில இறங்கி அவங்களுடைய துன்பத்தை நீக்கி கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது சிறப்பு. நான் வந்து இறக்கப்படுறேன், அவங்கள நினைச்சு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு விதமான எஸ்கேபிசம் தான். முடியாத செயலுக்கு ஓகே, ஆமா, ஒரு வேலை நடக்குது என்னால அது முடியாது, அப்ப அந்த இடத்துல நம்ம பண்றோம். சோ முடிஞ்ச இப்ப கேப்டன் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தானே இறங்கி அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறது. இதுல இன்னொரு ஒரு தெளிவான ஒண்ணு ஏன்னா கேப்டனோட அந்த நேர்மையான குணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய விஷயம். சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறத அவர்கிட்ட ஓங்கி இருந்தது. எந்த இடத்துலயுமே அந்த பண வரவு அப்படிங்கறத வந்து பொய் சொல்றது இல்லீகல் கிடையாது. ஏன்னா இது திருக்குறள்லயே ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நல்லாற்றல் எனினும் குழல் தீது அப்படின்னு இருக்காங்க. குழல்னா மத்தவங்க கிட்ட கேட்டு வாங்குறது, இது புடுங்கி. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்துக்காக இல்லைன்னா நல்லது செய்யறதுக்காக நாயகன் டைலாக் கூட சூப்பரா போயிட்டு இருக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பு செய்யறது தப்புனா அது தப்பு, மிகப்பெரிய தப்புன்றாரு திருவள்ளுவர். என்னன்னா அதுக்கு நீங்க செய்யாம இருந்துட்டு போயிடலாம், செய்யக்கூடிய தகுதியை ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கிட்டு செய்யுங்க, செய்யாம இருக்க கூடாது. ஏன்னா அதை சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே அவர் என்ன சொல்றாருன்னா ஈதலே சிறந்ததுன்றாரு, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்தது. அப்ப நாம செய்யக்கூடிய செயல் நம்மளுடைய செயல்களா இங்க இருக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவு பண்ணி சொல்லியிருக்காரு. அதுல கேப்டன் வந்து ரொம்ப பெரிய ஒரு அறவழியில பொருளிட்டு ஈகல் பண்ணுங்க, அதுதான் நான் ஈகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வழியில பண்ணி. ஏன்னா இந்த ஈகை அப்படின்ற தலைப்பே அறத்துப்பால்ல தான் வரும். ஏன்னா அறமில்லாத வழியில பொருளிட்டு நான் அறத்த செய்யறேன் அப்படிங்கிற போது அது மீனிங்கே இல்லாம. பெரிய பியூட்டி என்னன்னா இந்த கலைத்துறையில ரொம்ப சரியான நபரா இருக்கிறது கஷ்டமான செயல். அந்த டிசிப்ளின் சொல்றோம் பாத்தீங்களா, அது பொதுவாக எல்லாத்துலயுமே கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஒருத்தர் குவாலிட்டியா இருக்காரு, டிசிப்ளினா இருக்காரு அப்படின்னோம்னா அது ஒரு பெரிய மிராக்கிள். அது நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த மாதிரி அது என்னன்னா
மேடையில பேசும்போது கூட சொல்றாங்க பாருங்க, பெண்கள் வந்து கேப்டனுக்கு பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப சௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க, சேஃபா. நான் ரொம்ப பாதுகாப்பு, அதாவது என்னை சுத்தி 1000 பேர் இருக்க மாதிரி. மேடையில கூட பாருங்க ஒரு இடத்துல நிற்கவே அது தள்ளி நில்லு அப்படிம்பாரு அந்த லேடிஸை ஒட்டி நிற்கும் போது. அப்ப என்னன்னா தான் குவாலிட்டியா இருக்கிறதே பெரிய விஷயம். பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து நான் வந்து ஒரு எப்ப வந்து ஒரு பெண் வந்து எப்ப ஒரு இந்த ஆண்கிட்ட இருந்தா எனக்கு சேஃப்டின்னு உணர்றாங்களோ அது பேர் தான் டிசிப்ளின். இவர் பக்கத்துல இருந்தா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல. அதான் அந்த துறையில, ஏன்னா அந்த துறையில வந்து அந்த துறையில மட்டும்தான் தவறு இருக்கான்னு கேட்டா கிடையாது, எல்லா துறையில இருக்கு. அந்த வாய்ப்புகள் அதிகம், அதுல வாய்ப்பு இது பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த துறையில இருந்து ஒழுக்கமா இருந்து அறவழியில பணம் சம்பாரிச்சு பணத்தை அள்ளி அள்ளி வீசின ஒரு நபர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இப்ப நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ல கூட யாசகம் கேட்கறதுக்காண்டி ஒருத்தர் வந்திருந்தாரு. இப்ப அவர்கிட்ட சில்லறை வாங்கணும், 90 ரூபாய்க்கு வாங்கணும் சில்லறை. இப்போ ஒரு 10 நிமிஷம் அவர் பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பேசுவாங்கல்ல கருத்துக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, கடைசி ஒரு 10 நாள் அவர் எங்க இருந்திருக்காரு அப்படின்னோம்னா, அங்க கேப்டனுடைய அந்த சமாதி இருக்குல்ல, கண்டினியூஸா 10 நாள் அங்கதாங்க இருந்தேன். காலையில என்ன சாப்பாடுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம இது பண்ண நிரூபிக்கணுங்கிற தேவையில்லை. காலையில என்ன சாப்பாடுங்க, மதியம் என்ன சாப்பாடுங்க, நைட் என்ன சாப்பாடுங்க, அங்கேயே தூங்கிக்குவாங்க, எல்லா வசதியுமே இருக்குங்க. கேப்டனுடைய ஒய்ஃப் எல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, செலவுக்கு பணமும் கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாமியார் மாதிரி, சாமியார் மாதிரி அந்த 10 நாள் இருப்பாரு. வாரத்துக்கு ஒரு நாள் அவருடைய ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மில்லு, அங்க இருந்து லாரி வந்து ஒரு லோடு போகுமா இங்க. இது நமக்கு தெரியாது, புத்தகத்திலையும் படிக்கல, எங்கேயும் படிக்கல. அவர் அந்த யாசகம் எடுக்கிறவரு அவர் நேரடியா தங்கியிருந்ததுனால அவர் சொன்னார், 10 நாள் அங்க இருப்பாங்க, அங்க இருந்து வந்து லாரி வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து லோடு வரும் அரிசி. நான் அந்த லாரிலே திருப்பி போயிருவேன் அப்படிங்கிறாரு, வந்துருவேங்கிறாரு. அந்த லாரி போகும். ஆமா, ரைஸ் மில்ல, ஆமா ரைஸ் மில்ல வந்து அரிசி அரைச்சு பாருங்க. பெரிய, அதாவது கேப்டனுடைய அந்த மனைவி, அவருடைய பசங்கள்லாம் அந்த கேப்டன் என்ன செஞ்சாரோ அதுல ஒரு இம்மி அளவு கூட குறையாம, ஏன்னா நிறைய பாருங்க அடுத்த தலைமுறை மாறிடும். ஒரு தலைமுறை வந்து பெரிய லெவல்ல சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவர் இறந்துருவாரு, அந்த தலை இறந்துரும். திருப்பி அடுத்து பசங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அவர் எந்த அளவுக்கு செஞ்சாரோ அதுல 25% செஞ்சா கூட பரவாயில்ல, டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் பண்ணணும்? சொத்துக்கள் காலி ஆகுது இல்ல, நான் சம்பாதிச்ச பணம் காலி ஆகுது இல்ல, இது ஏன் பணம், நான் ஏன் செய்யணும், நான் ஏதாவது நலிவடைஞ்சிச்சுன்னா அந்த உலகம் நீ காப்பாத்து, இப்படி எல்லாம் கேள்வி வரும். இப்ப இந்த சர்வீஸ் பண்றது எப்படின்னா, இப்ப கேப்டன் வந்து யாரும் காப்பாத்தன்னு நினைச்சு பண்ணல, அந்த அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், இருக்கும்போது நிறைய அள்ளி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அவர் நொடிச்சு போயிருப்பாரு, போய் அந்த யாருக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாரோ அங்க போய் கேட்கும்போது ஒண்ணுமே கிடைக்காது பெருசா. அப்புறமேட்டு என்ன ஆயிரும்னா அவர் ஒரு ஞானி ஆயிடுவாரு, ஒரு வேலுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது, அந்த ஒரு தாட் வந்துடும். ஆனா பாருங்க, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அடுத்த தலைமுறை கூட, ஏன்னா அவருடைய ஜீன் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுடைய எளிமை பாத்திருக்கீங்க இல்ல, அந்த எளிமை, அவங்களுடைய பேச்சு, அந்த ஒரு தலைகணம் இருக்காது, ஒரு தன்னடக்கம் இருக்கும். சர்வீஸ்ல இம்மி அளவு கூட குறையாம அந்த சர்வீஸ் வந்து கண்டினியூஸா அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. எது கிடைக்கலையோ, எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன், போறேன், வைக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. என்ன அவர் பண்ணாரோ அதுல குறைய விடாம இன்னமும் அந்த இடத்துல சாப்பாடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. மக்கள் உணர்வு பூர்வமா வந்து இப்ப அங்க வர்றது போறது கூட்டத்துல, ஒரு இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த பணமும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்து இது மாதிரி அணையா அடுப்பு மாதிரி அங்க சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கு, மக்கள் போயிட்டே இருக்காங்க. நாங்க போனது ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவு கிரௌடு, எல்லாம் லைன்ல நின்று தெய்வமா வழிபடுறாங்க. இப்ப இது வந்து சில நபர்களுக்கு கூட என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன அது இப்படி கடவுள் மாதிரி கும்பிடுறாங்களேன்னு ஒரு ஃபீலிங். இப்ப சாதாரணமாவே மக்கள் யோசிச்சு பார்க்கட்டும், ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு விபத்து, டக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க, அவரை தூக்கி உங்க கார்ல உட்கார வச்சு அவரை ஆஸ்பத்திரிக்கு சரியான நேரத்துல கொண்டே காப்பாத்திட்டீங்க. அவர் என்ன பண்ணுவார் முடிச்ச உடனே? தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா அப்படின்னா 2 பேர்த்த சொல்லுவாரு. ஒண்ணு டாக்டர் சொல்லுவாரு, உயிரை காப்பாத்தினா கடவுள், ஒரு உயிரை காப்பாத்துற. இத்தனையும் டாக்டர் என்ன பண்றான், அதுக்கு உண்டான அந்த ஆபரேஷனுக்கு உண்டான எல்லா பேமெண்ட்டையும் பண்றான், மெடிசன்ஸுக்கு பூரா காசு கொடுக்குறோம், இங்க ஆம்புலன்ஸுக்கு கூட்டிட்டு வந்தா இவங்களும் காசு கொடுக்குறான். ஒரு தடவை எல்லா பேமெண்ட்டையும் கொடுத்து ஒருத்தர் காப்பாத்துறவரை தெய்வமா வழிபடுறோமே. அவசரத்துக்கு ஒரு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்தினா அவர் தான் நம்ம கண்ணுல தெய்வமா வழிபடுறாரு. ஒரு நபருக்கு நீங்க உதவி செஞ்சு காப்பாத்தாலே உங்களை சாமியா கும்பிடும் போது கோடிக்கணக்கான நபர்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தையும் எல்லாத்தையும் வீசினவரையும் நினைக்க கூடாது. இல்ல என்ன தப்பு இருக்குன்னா, அவங்க உணர்ந்திருக்காங்க,
அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து பிடிக்குது, அவங்க நிறைய நன்மை அடைஞ்சிருக்காங்க, மரண தருவாயில இருந்து கூட நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க. பெரிய கடல்ல தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபரை வந்து இவருடைய சொத்தினுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து அப்ப தெய்வம்ன்றது எப்படி வேற மனித உருகுண்டுதானே வரணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி தெய்வமே உங்களுக்கு வரணும்னாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்துலதான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, அதாவது சர்வீஸ் அப்படிங்கறதே இன்னைக்கு பெரிய லெவல்ல இல்லாத ஒரு கட்டத்துல 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஹோட்டல்ல போறீங்க, சாப்பிடுறீங்க, சர்வெண்ட் வந்து நல்லா பரிமாறுறாரு, எத்தனை பேர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் இது எதுக்காக சொல்றேன்னா, ஏன் வந்து கேப்டன் வந்து கடவுளா வழிபடுறாங்கன்னா 100 ரூபாய் சர்வெண்ட்டுக்கு எத்தனை பேரு சூப்பரா பண்ணிருக்காரு, 100 ரூபாய் தலை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க யாருக்கும் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லையா? நீ ஒண்ணு இல்லை, கேபிள் டிவிக்கு எவ்வளவு காசு கட்டுறோம், டீக்கு எவ்வளவு செலவு பண்றோம், தேவையில்லாம மொபைலுக்கு எவ்வளவு நம்ம ரீசார்ஜ் பண்ணி எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம், எவ்வளவு சினிமாக்கு எவ்வளவு செலவு பண்றோம், வழிபாடு கோவிலுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம். நீங்க இங்க இருந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போடுறீங்க வழிபாடு குடும்பத்தோட கார்ல, எவ்வளவு செலவு பண்றீங்க? அன்னைக்கு இங்க 5000 ரூபாய் செலவாயிருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் வந்து கேப்டனை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்னா இதுதான். என் மனசுக்குள்ள வந்து ஆழமா வந்து முன்னாடி இருந்தே இருந்துச்சு அவர். ஏன்னா அவரை மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், மறக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல். இன்னொரு விஷயம், இப்ப சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி போறாங்கல்ல, அவங்க வீட்லயே அவருக்கு மரியாதை இருக்காது. கட்டாயமா இப்ப சினிமா வாய்ப்பு தேடி போறவரை வீட்டுல மதிக்க சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த சான்ஸ் தேடி ஜெயிக்கிற வரைக்கும் அது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கர மாசம் ஆயிரும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாசம் ஆகும். ஆனா அந்த டயத்துல போய் ஒரு உணவும் தங்குமிடமும் யாரு வேணாலும் ஒரு தாய் தகப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பியிலே வந்து அவனை மதிக்காதப்ப, அவரை சம்பந்தப்பட்ட நபரை மதிக்காதப்ப, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு புகழிடம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஆரம்பத்துல அவரும் அந்த இஸ்ராயல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா இதே மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் மேல வர்றாங்க. ஆனா மேல வந்ததுக்கு அப்புறம் பழைய கஷ்டத்தை மறந்துடுறாங்க. கேப்டன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு பெரிய லெவல்ல வந்தாரு. இதே மாதிரி கஷ்டப்பட்டு வர்றது எல்லா நபர்களுமே இந்த கொடுக்கக்கூடிய என்னன்னா இயற்கையிலேயே இந்த ஜெனட்டிக்லயே வந்து அவருக்கு, ஏன்னா கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல அந்த ஒரு 100 ரூபாய் கூட நம்ம டிப்ஸ் வைக்க மாட்டோம். வெளியில வரும்பொழுது செக்யூரிட்டி கார்கிட்ட நிப்பாரு, பெரிய அளவுல நம்ம சம்பாதிப்போம். ஒரு 50 ரூபா 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. சில்லறை காசை பொறுப்புவாங்க, 5 ரூபாய் காயின் இருக்கான்னு டிப்ஸ் வைக்கிறதுக்கு 10 ரூபாய் சில்லறை காசா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இங்க ஒரு 50 ரூபாய் கூட கொடுத்துட்டு வரலாம். அவர் இப்ப நம்மளை கொடுத்தோம்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? அன்னைக்கு பூராமே அந்த 50 ரூபா 100 ரூபா வச்சு நம்ம மட்டும் தான் இருப்போம். ஆனா ஒரு 100 ரூபாய் வைக்கிறதுக்கு 100 தடவை சிந்தனை பண்றோமே, லட்சக்கணக்குல பணத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, இப்பயும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, சொத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகான் மாதிரி தெரிறாரு. அவரை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க, என்னடா காசு காசு பணம்ட்டு இறக்கும் போது அருணாகிரியை கூட அத்துக்கிட்டு விட்டுறாயா. ஆனா என்ன ஒரு இதுல பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லா பேருமே இந்த வசனம் சொல்லுவாங்க, அவருக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு தகுந்த வாழ்க்கை இருக்காது. ஆனா கேப்டன் அந்த வசனத்தை சொன்னாரு, அவருக்கு அந்த வசனத்தை சொல்றதுக்கு தகுந்த மாதிரியே தகுதியான ஒரு நபர் சொல்றதுக்கு உண்டான சொல்லலாம், மத்தவங்க சொல்லலாம், எதை கொஞ்சம் செய்யலாம். ஆனா என்னன்னா ஏதோ விரக்தி நேரத்துல சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பற்று வந்துடும். சுடுகாட்டு சிந்தனை மாதிரி, சுடுகாட்டுக்குள்ள போன உடனே மயான வைராக்கியம், சுடுகாட்டு நிறைய வாழ்க்கை அப்படின்னு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னத்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த காம்பவுண்ட் சேரை விட்டு வெளியில வந்துட்டு வீட்டுக்கு வந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பற்றுகள் வந்து ஏற்கனவே இருந்ததை விட 100 மடங்கு கூட வந்துடும். அங்க போய் அந்த என்னது சுடுகாட்டு வைராக்கியம், மயான வைராக்கியம் கொஞ்ச நேரத்துல 30 நிமிஷத்துல வேற வைராக்கியம் மாறி. அவர் என்னன்னா சொன்னாரு, சொன்ன மாதிரியே வாழ்ந்தாரு, செஞ்சாரு. ஆனா என்ன கேப்டனுடைய ரசிகர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம், தாழ்மையான வேண்டுகோள், அற்புதமா வந்து சர்வீஸ் பண்ணார். அந்த ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன தவறு. இப்ப நம்ம அந்த உணவு கொடுக்கும் பொழுது ஒரு ஜீவனுக்கு துன்பம் நீங்குது, உண்மைதானே? ஆனா இன்னொரு ஜீவன் துன்பப்படுத்தி ஒரு ஜீவனுக்கு வந்து இன்பத்தை கொடுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த சைவ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கேப்டனுடைய ரசிகர்கள் வருங்காலத்துல நீங்க வந்து பசியாற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம்.
ஆனா அந்த உணவு சைவ உணவா இருந்துச்சுன்னா இதனுடைய பலன்கள் வந்து இன்னும் 1000 மடங்கு மேல. ஆனா இதை நோக்கி தான் அப்ப அது நகர்ந்துகிட்டு இருக்கு. போயிடுவாங்க. என்னன்னா என்னுடைய பார்வையில அது நல்லா இப்ப தெரிஞ்சு, ஏன்னா நேத்து எனக்கு அது தோணல. நான் இது இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படின்றதுனால யோசிக்கும் போது இந்த திருக்குறளை பார்க்கும்போது எனக்கு அது அப்படமா வெளிப்பட்டுச்சு. என்னன்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கடவுளா பாக்குறாரு அப்படின்றது கூட வாழும் காலம் அதுல கரெக்டா வாழக்கூடிய நிலையை அவர் வாழ்றாரு, அந்த ஈகையை இணைச்சுக்கிறாரு. அதனால உண்மையான புகழ் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிச்சு, உயிருக்கான ஊதியம் அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த உயிருக்கான ஊதியம் கிடைக்கும் போது அது அடுத்த அருளுடைமை அப்படின்ற அந்த கோயில் நிலைக்கு போயிருச்சு. இப்ப இந்த கோயிலா பாக்குறாங்க. என்னன்னா கேப்டன் இல்லைன்னாலும் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு, அதே போல கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து நீங்க இந்த பசியாற்றுவிக்கக்கூடிய வேலையை செய்யும் பொழுது சைவ உணவா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னோம்னா இன்னொரு ஜீவனை துன்பப்படுத்தி ஒரு ஜீவனுடைய இன்பத்தை கொடுக்கறதுக்கு பதில அந்த எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம ஒரு ஜீவனை பசியாற்றுத்தோம்னா அதனுடைய புண்ணிய பலன்கள்ங்கிறது, அதாவது நம்ம செய்யலாம் ஒரு புண்ணியம் செய்யலாம், அதுக்குள்ள பாவம் கலப்படம் அது 100% பியூரா புண்ணியமா பண்ணா அப்படின்னோம்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்படைங்கிறது ஒரு வாழ்க்கையில வந்து அந்த நகர்கள் நல்லா இப்ப கண் கூட பார்க்க முடியுது. அந்த புகழ் வந்ததுக்கு அப்புறம் அருள் இப்ப கிடைச்சிருச்சு. இந்த அருளானது புலால் மருத்துவம் இப்ப நம்ம மூலமா போடப்பட்டிருக்கு. இது வளர ஆரம்பிக்கும் போது அடுத்ததான அந்த தவநிலை அந்த 5 விஷயத்தையும் சேர்த்து பெருங்கடலை நீந்துறதுக்கான சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது தாழ்மையான வேண்டுகோள் தான். அது யாரையும் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அற்புதமான ஒரு அதை பண்ணும் பொழுது நமக்கு முழுமையான புண்ணியமா மாறி தாழ்மையான வேண்டுகோள் அதே டைம் அவசியம் தேவைப்படக்கூடிய. ஏன்னா இது வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்லல, மகான் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா புலால் மறுத்தல்னு ஒரு குறள் எழுதல ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காரு. அப்ப புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல 10 குறள். ஒரு அதிகாரத்தை வந்து திருவள்ளுவர் எழுதுறாரு அப்படின்னோம்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அப்படியே வள்ளலார் மட்டும் இல்ல, நீங்க நிறைய நபர்கள் வந்து இப்ப இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஜீவகாருண்யமே வந்துடும். கேப்டனுடைய எல்லா செயல்களுமே முழுமையா வந்து அந்த ஜீவகாருண்யத்தை 100% அந்த கடைபிடிக்கக்கூடிய தன்மைக்கு அது முழுமையான நகருக்கு போயிடும். அதை மட்டும் பண்ணா அற்புதமான இதையும் பண்ண சைவம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அது 100% இதோட பலன் எங்க போய் நிக்கும்னா இப்ப பட்டினத்தார் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல வந்து அந்த புலால் மறுத்தலோட இப்ப விஜயகாந்த் செஞ்சது அவர் வந்து ஒரு நல்லது அப்படின்னு ஒண்ணு பட்டதான இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க சொத்து பத்தான் இன்னைக்கு உலகத்திலேயே அந்த சொத்து பத்து இருக்காராம். அந்த அளவுக்கு அன்னைக்கு அவர் காலத்துல அவருடைய சொத்து பத்தான் அத வந்து ஜஸ்ட் எல்லாத்துக்கும் அள்ளி இறைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு வெளியில போயிட்டாரு. ஆமா பட்டினத்தாருடைய அதோட இது இவ்வளவு காலமும் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த புகழை வந்து நீடிக்க வச்சு பல பேருக்கு அது வாழ்க்கையோட நகர்தலுக்கு காரணமா இருக்கிற மாட்டோம். இன்னைக்கு இவ்வளவு காலம் வரைக்கும் ஒரு நம்மளுடைய மனதுல இருக்காரு. சோ அடுத்த நிலையான அந்த புலால் மருத்துவம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா பட்டினத்தார் போல அந்த நிலையை ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பெரிய லெவல்ல இருக்கு. இதுல இன்னொரு கேள்வி மாமா, இன்னைக்கு வந்து எல்லா பேருமே அவர் பண்ண மாட்டோம், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இப்ப நம்ம நிறைய கேள்விகள் வரும். இப்ப நாங்க இந்த நிலையில என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு அது என்ன பதிலா இருக்கும்? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தகுதி என்ன இப்போதைக்கு. ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கிணறு இருக்கு, ஒரு குளம் இருக்கு, ஒரு அண்டா இருக்கு. அந்த அண்டால இருந்து எவ்வளவு தண்ணி எடுக்க முடியும்? ஒரு 4 குடம் மோக்கலாம். ஒரு குளம் இருக்கு, குளத்துல நீ எவ்வளவு வேணாலும் மோக்கலாம். ஒரு கடல் இருக்கு, பைப்பு லைனை கூட ஒவ்வொருத்தருக்கும் என்ன தகுதி இருக்கு, அவங்களுடைய தகுதி அவங்களுடைய அதுக்காக வந்து இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டு நாளைக்கு ஏழ்மை நிலைக்கு போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்ப ஓட்டாண்டியா உட்காந்துருக்கேன் நீங்களும் இது மாதிரி செய்யாதீங்க நீங்களும் ஓட்டாண்டியார் வைங்கிறது தப்பு. அவர் என்ன பண்ணாருன்னா இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் அவங்க செல்வமும் குறையல. அப்ப தன்னுடைய செல்வத்தை குறையாடாம பண்ணிட்டு நீங்க எக்ஸஸா நீங்க அதுக்கு உண்டான சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா நம்மளும் வந்து ஏன்னா உலகத்துல வந்து நம்ம ஒரு பெரிய ரோல் மாடல்ல தப்பா மாறிடக்கூடாது. நிறைய செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா இங்க வேற அங்க பாத்தியா பாத்தில என்ன பண்ண இப்ப பாத்தியா ஒழுங்கா இருந்துக்க யாருக்கும் கொடுக்காத நிறைய இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா அதாவது இம்மை மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. இம்மை நமக்கு தெரியும், இப்ப நீங்க பாக்குறீங்க, மறுமைங்கிறது ஒண்ணு இருக்கு, அது யாரும் கண்ணால பார்க்க முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டாலும் அவருடைய அடுத்த தலைமுறை அவருடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும். ஏன்னா பிறருக்காக வாழ்ந்தவர், அவர் பிறருக்காக வாழ்ந்திருக்காரு.
இப்ப அது மறுமையில நம்ம காமிக்க முடியாது இல்ல, இம்மையில எனக்கு சொல்லுப்பா. இப்ப என்ன வாங்க இப்ப வச்சு சொன்னாங்க, ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னா காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் ஒருத்தவங்க ஒரு லேடி நிக்கிறாங்க முன்னாடி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பணக்கார ஒருத்தர் வர்றாரு, பணக்கார பக்தர் வர்றாரு, ரொம்ப கோடீஸ்வரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா மகாபெரியவர்கிட்ட வந்து ஒரு இதா சொல்றாரு, பெரியவா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 1500 பேத்துக்கு நான் வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா பண்ணலான்ட்டு ஒரு இதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை அந்த அம்மா வந்து பாக்குறாங்க ஏக்கத்தோட. இப்ப ஏக்கத்தோட பார்க்கும்போது அவங்க மகான் இல்ல, பக்கத்துல பார்க்கும்போது அந்த அம்மாவோட முகத்தையும் கவனிக்கிறாரு, அவர் சொல்றதையும் கவனிக்கிறாரு, அம்மா பேசுறதையும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா கேட்கறாங்க, கேட்டாங்க பாருங்க, இப்ப தகுதி இல்லாதவங்க எப்படி செய்ய முடியும்? அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, இந்த மாதிரி எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெரியவா நானா வந்து எப்ப செய்ய போறேன், இதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து ஏழை பெண்மணி அவங்க. அந்த தாய்மார் வந்து அவ்வளவு தாய் வந்து அவ்வளவு இதா கேட்கறாங்க, எப்படி நான்லாம் பண்ண போறேன்னு ஏக்கத்தோட கேட்கும் போது, ஒண்ணும் இல்லம்மா, 1 கிலோ அரிசி வாங்கிக்க, 1 கிலோ அரிசி வாங்கி எறும்பு இருக்குல்ல அதுல போய் நீ வந்து ஃபுல்லா வந்து போடுமா, அதுல எத்தனை லட்சம் எறும்பு வந்து அது சாப்பிடும், எத்தனை கோடி எறும்பு பண்ணும். அப்ப அந்த டைமுக்கு அந்த மாதிரி அதுக்காக இதை வந்து பண்ண சொல்லல, சூழ்நிலைக்கு நிறைவேறணும். அவர் 1500 பேத்துக்கு அன்னதானம் பண்ணாரு, ஆனா நீ வந்து லட்சக்கணக்கான பேத்துக்கு அன்னதானம் பண்ண போற. 1 கிலோ அரிசியை வாங்கி ஃபுல்லா வந்து எறும்பு புத்து இருக்க இடத்துல பூரா போட்டு, அதுவும் வந்து ஒரு ஜீவன் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் அன்னதானம் தானே. அப்ப அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களோட ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி ஈகைங்கிறது இருக்கணும். அவங்களோட ஆற்றலுக்கு அவங்களுக்கு தகுதிக்கு மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டா சிறப்பு. வாழ்க வளமுடன். கட்டாயமா கட்டாயமா. ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்ததுன்னா, நான் மேக்சிமம் இப்ப நிறைய பேர்கிட்ட இந்த கவுன்சிலிங்க்கு போகும்போது அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வைக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய இந்த பொருளாதார நிலை தான் என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு, இந்த டிப்ரெஷனுக்கு காரணம். அப்ப இங்க நம்மளுடைய நகர்களுக்கே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்க முடியாம திணறக்கூடிய நிலையில இந்த ஈகை அப்படின்றத நான் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ற. ஏன்னா எல்லா இடத்துலயுமே நான் போனோம்னா ஃபர்ஸ்ட் எந்த கஷ்டம் சொன்னாலும் பசி ஆற்றுவீங்க, எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வள்ளலார் அதை தான் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வயிற்றுக்கு சாப்பாடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும்னு சொன்னதை நான் முழுசா நம்புறதுனால அதை தான் சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அப்ப அதுக்கு சரியான ஒரு தெளிவா ஒரு நிலை இருக்கணும்ன்றதுனாலதான் அந்த கேள்வி கேட்டது. சோ நம்ம வாழும் காலம் அப்படின்றது நம்மளுடைய சம்பாத்தியம் அப்படின்றதுல கவனம் செலுத்தணும். அந்த சம்பாத்தியத்துல ஒரு 100 ரூபாய் கிடைச்சுன்னா ஒரு 10 ரூபா, ஏன்னா 10 ரூபாவோ அல்லது 100 ரூபாவோ உங்களால அதை தாங்கக்கூடிய நிலை, அது இல்லாம என்னால எப்பவும் போல இயல்பா ஜாலியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும்னா கொடுங்க. இல்லாட்டினா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது அடுத்த நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். மேல போக 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 அந்த 10 ரூபாவை அப்படியே நிறுத்தாம அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டே போங்க. உங்களுடைய நிலை அந்த ஈகையில இருந்து கடைசி நிலையான தவம் பண்ணி இறைநிலை அடைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சத்திய நிலையில உங்ககிட்ட வந்து சேரும்ன்றத உங்ககிட்ட அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த ட்ரீம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னு. இப்ப நான் வந்து கனவு காண்றேன். எப்படி கனவு காண்றேன்? நான் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு. அப்ப உங்களுடைய கனவுகள் வந்து ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு கனவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கே பிடிச்ச கனவு இது. கடவுளுக்கு பிடிச்ச கனவு என்ன கனவு? யாரு எந்த துன்பம் என் கண்ணில் பார்த்தாலும் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய சக்தியும் அதுக்குண்டான வலிமையும் அதுக்குண்டான பொருளாதாரமும் நான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்பேற்பட்ட புனிதமான கனவு. அப்ப கனவு என்ன, இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எத்தனையோ லட்சம் கோடி உலக பணக்காரர். அப்ப இவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தனி மனிதனால முடியும் போது, ஏன் நாம ஒரு நம்ம கண்ணுல நமக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட இவ்வளவு பேருக்கு இந்த சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப சுயநலத்தோட தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கனவே நிறைவேறும் போது இந்த உலகத்துக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு கூட வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராட் மைண்ட் தான் அது. நீங்க செய்ய முடியலைன்னாலும் செய்யற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளா பண்ணுவேன். அது இந்த இடத்துல போய் இதை செஞ்சிருக்கணும், இந்த இடத்துல போய் இதை என்னால செய்ய முடியலைன்னாலும் என்னுடைய ஆன்மா போய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப புரியுதுங்களா? அப்ப இந்த இமேஜினேஷனுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, கற்பனா சக்திக்குன்னு ஒரு பெரிய பாவனை ஒன்றே போதுமே பரமனை எய்திட. கடவுளையே வந்து பாவனை மூலியமா பண்ண முடியும் போது ஏன் சர்வீஸ் பண்ற மாதிரி கற்பனை பண்ணா அதுக்கு உண்டான பணம் நமக்கு கிடைக்காம போயிருமா? அதே நம்மளால முடியலைன்னாலும் அந்த இடத்துல அப்படி செஞ்சிருக்கலாமே, சரி இந்த இடத்துல நான் இருந்தா இதை செஞ்சிருப்பனே,
சரி இந்த இடத்துல போனா நான் சாப்பாடு போட்டிருப்பேனே, இந்த இடத்துல அவரை தூக்கி இப்ப ஆஸ்பத்திரியில எந்த ஒரு வசதி நீங்க போட போட அது வந்து ஆமா. இப்ப நீங்க வந்து என் குடும்பம், என் ஒய்ஃப், என் குழந்தைய எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க போது அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்குது. இது உலகமே என் குடும்பம், நான் யார் துன்பப்பட்டாலும் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்ப நினைக்கிறவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் நினைக்கும் அன்னைக்கு சொன்னது ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, குடும்பமே உலகம் அப்படிங்கறத நீக்கிட்டு உலகமே குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டே பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஆன்ம நேய அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா, நிலையில்லாத பணத்தை கொடுத்து பேசிட்டு இருக்கமே, அதாவது மறக்க முடியல, மறுக்க முடியல. என்ன சொல்றது, அதாவது நிலையில்லாத பணம், அந்த பணம் எப்படி இருக்குமோ இல்லாம போவோம், அந்த நிலையில்லாத ஒரு விஷயத்த வச்சு புகழை வந்து அழியா புகழ் உண்மை புகழ் அப்படிங்கறதே இதுதான். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த பணம் சாப்பாடு போட்டது பெருசு இல்ல, அவன் பசிய தீக்கணும், அவனுக்கு எப்படி எல்லாம் வலிக்கும், நமக்கு எப்படி எல்லாம் வலிச்சிச்சு, அவன் எவ்வளவு துன்பப்படுவேன் அப்படின்னு உள்ள நினைச்சா அதுதான் அந்த புகழ். அப்பா இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப ஒரு தெளிவு வரணும். என்னன்னா, இந்த பசி ஆற்றுவித்தல் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே அவசியம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து வள்ளலார் சொல்லக்கூடிய ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து நல்லா சூப்பரா இந்த உலகத்துல கேப்டன் மாட்டம் வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். பட் இந்த காலம் நேரம் அப்படிங்கிறது வந்து கை கொடுக்கறதுக்கு நினைப்பு எவ்வளவு இருந்தாலும் அந்த கால நேரம் கூடி வருது, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்ல வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு சூழல்கள், நண்பர்கள், நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் அமையணும் அப்படின்னா அதுக்கு வந்து தடையா இருக்கக்கூடியது இந்த கர்ம வினைன்னு சொல்றாங்க. இந்த கர்மமானது எதன் தன்மை கொண்டதுன்றத வள்ளலார் சொல்றாரு. ஏன்னா ஓரறிவு அப்படிங்கிற நிலையில நம்மளுடைய கர்மமானது எப்படி இருக்குன்னா, இந்த உணவை கொடுக்குற நிலைமையில இருக்கு. தாவரங்கள் எல்லாமே இத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்குது. அந்த நிலையில இருந்த நாம அடுத்த நிலைக்கு வரும்போது என்ன பண்றோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிடறோம், கொடுக்கறது இல்ல. அப்ப இந்த வயிற்றுக்காக நாம 5 அறிவு வரைக்கும் வாழ்றோம். ஏன்னா அதுக்கு வீடு தேவையா, காரு தேவையா, நிலம் தேவையா? ஆனா அதுக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா அது செய்யக்கூடிய வினை எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பசிக்கு மட்டும்தான். சோ அந்த ஒட்டுமொத்த வினைகளும் அந்த தாவரத்துல கொடுத்த ஒரு புண்ணிய நிலைகளும் தான் இங்க மனித பிறவியா வந்திருக்கு. இந்த தாவரத்தின் தன்மையான அந்த குணத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம வளர்த்துக்கும் போது இந்த பசி இந்த ஒரு வயிற்றுக்கு மட்டும் நிறைய, ஏன்னா இத்தனை பசிய அத்தனை உயிரினங்களா இருந்து நம்ம பசிய போக்குனதுக்கு செஞ்ச பாவத்தை வந்து அதே போல பசியை நீக்கிதான் கழிக்க முடியும், கரைக்க முடியும்ன்றத வள்ளலார் தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த ஒரு வயிற்றுக்கு மட்டும் நம்ம சாப்பாடை போட்டு நிறைவு கொடுக்க ஜென்மங்கள் நீளும். அப்ப கோடிக்கணக்கான வயிர்களுக்கு வந்து நீங்க பசியாற்றுங்க. இந்த 4 பிறவிகள், அந்த 2 அறிவுல இருந்து 5 அறிவு வரையும் செஞ்ச ஒட்டுமொத்த கர்ம வினைகளும் கரைகிறதுக்கான நிலைகள் அங்க நடக்கும். அடுத்த நிலையான ஒரு பயணத்துக்கு உங்களால போக முடியும் அப்படிங்கிறத அங்க சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். கேப்டன் ஆனா அதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இதுதான் அப்படின்னு கணக்கு இல்லை. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு போடுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளை தேர்ந்தெடுத்து படிக்க மட்டும் வைப்பாங்க, ஒரு சில இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவமனைகள் வச்சு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. இப்படி என்ன ஆகும்னா வெரைட்டிஸ் இது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா கேப்டன் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, உன் பிரச்சனை என்ன, அப்ப அப்படித்தான் கேட்பாராம், உன் பிரச்சனை என்ன, அவன் பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருக்கும். இப்ப அவருக்கு போய் என்ன பசியாற்று வித்து யூஸ் இல்ல, பணம் கொடுத்து யூஸ் இல்ல, ஒன்னும் யூஸ் இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனை அதை தீர்க்கிறது. இல்ல அதுதான் மாமா, அந்த நிலையை அடைகிறதுக்கு இப்ப நாம வந்து உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அடையணும்னா நமக்கு தேவையில்லை, இங்க சோர்ஸ் இருக்கணும்ல. அந்த சோர்ஸ் அடைகிறதுக்கு இந்த பசியாற்று வித்தல் வந்து பயன்படும். நீங்க வந்து அடுத்த இப்ப வள்ளலார் நினைச்சாருன்னா எதை வேணா கொடுக்க முடியும், ஏன்னா அவர்கிட்ட இல்லாத எதுவும் இல்ல. அந்த நிலை அடைகிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அவர் அங்க சொல்லியிருக்காரு. சோ இங்க நாம வந்து பணம் இல்ல, இதெல்லாம் எனக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கு, செய்ய முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நீங்க இன்னொன்னு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் செய்யணும்ன்ற எண்ணம் அதுவே பெரிய புண்ணியம்ன்றாங்க. இன்னும் டீப்பா போனோம் அப்படின்னோம்னா என்னன்னா, இந்த எண்ணம் எண்ணியவன் தூங்கலாம், எண்ணிய எண்ணங்கள் தூங்காதுப்பாங்க. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப 10 பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுல படுத்து கிடந்தாலும் இந்த எண்ணம் பாக்குமா 10 நாளைக்கு, இவன் ஒண்ணும் வேலைக்கு வர மாட்டேங்கிறான், செயலுக்கோ சொல்லுக்கோ வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றவன்டையும் செயலுக்கும் போயிருவான். அங்க போய் அவன் அதை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். ஆனா எவ்வளவு ஒருத்தன் சொன்னதை பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க பாருங்க, யாரோ ஒருத்தவங்க செய்யறதை பார்த்துட்டு இவங்க செய்யணும்னு நினைச்சாங்கல்ல, அது போல இருக்கிறவன் அந்த எண்ணம் போய் செயல்பட அதோட புண்ணியம் யாருக்கு வரும்னா
இங்க வருமா? ஆக வாழ்த்து நல்ல நிலையை வாழணும்ன்ற எண்ணம் எதுவுமே ஒரு மனிதனை வந்து ஃபர்ஸ்ட் நகர்த்தக்கூடிய நிலைகள். அது நகர்த்தி கூட்டிட்டு போக 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 நாம துன்பப்படாம இருக்கிற மாட்டோம். இந்த உலக உயிர்கள் துன்பப்படாம இருக்கணும்ன்ற எண்ணத்தை கூட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கேப்டன் அடைஞ்ச அந்த நிலையும் அடையலாம், அவர் அடைய போற அந்த முக்தி நிலையும் அடையலாம். சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பசியோட இருக்காரு ஒருத்தர், அவருடைய கர்ம வினைப்பா, அவர் பசியோட இருந்து துன்பத்திலே போகணும்னு இருக்கு, நீ ஏன் போய் உதவி பண்றன்னு கேக்குறாங்க. எக்ஸாம்பிள் ஏன் இறைவன் வந்து அவரை கஷ்டப்படுத்துறாரு, அப்ப அவருடைய முன்வினை வந்து சரியா ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்க. என்ன அதுக்கு ஒரு தெளிவான ஒண்ணு என்னன்னா, இப்ப ஒரு மனிதன் வந்து துன்பப்படும் போது இவன் துன்பத்துக்கு இவன் கர்ம வினை தான் காரணம்னு ஒருத்தன் சொல்றானா அது புறம் பேசுறதுக்கு சமம். அவனுடைய அந்த கர்மத்தை இவன் வாங்கிக்கிறான், அவனுக்கு நன்னிலையை கொடுக்குறான். அப்ப அந்த இடத்துல மனிதர்கள் வந்து என்ன செய்யணும்னா அவனுடைய பசியை போக்கணும். போக்கிட்டா அந்த கர்ம வினையும் கழியுது, இவனுக்கு கர்மம் சேரல. ஆனா இவன் மாறுபாடா அறியாமையில இருந்துட்டு புறம் பேசுறான் அப்படின்னா அவன் இதை இவன் வாங்கிக்கிறான். நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த தாட் அவங்களுக்கு இருக்காது. இப்ப ஒரு இந்தியன் படம் இருக்கு, லஞ்சம் வாங்குறவரை போய் அந்த படத்துல போய் உட்கார வச்சுன்னு வச்சுக்க 10 நிமிஷத்துல வெளியில வந்துருவாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய பையனையே வந்து அந்த வேலை செய்யறதுக்காக கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாரு கமலஹாசன் அந்த படத்துல. அப்ப இப்ப தூய்மையா இருக்கிறவங்க அந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க, செம்ம படம்டா அப்படின்னு. வாங்குறவர் உட்கார முடியாது. அதனால என்னன்னா சில பேருக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு பெருசா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா அவன் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவனுடைய தலை விதிப்பா, அதை போய் நான் ஏன்பா போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு பெரும்பாலும் நிறைய பேர். அதுதான் இப்ப நீ சொன்ன பதில். அந்த தாட் என்ன ஆகும்னா அவங்களை இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து உயர்த்துமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, கீழே தள்ளி போகும். எப்ப அந்த ஆன்மநேயம் நம்ம ஈகை அப்படின்றத சுருக்கமா நம்ம கண்ணு முன்னாடி அவர் வறுமையில இருக்கிறத நம்ம காமிக்கிறாருன்னா கடவுள் அப்ப நீ போய் அந்த இடத்துல போய் நிவர்த்தி செய். அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு நான் யோசிச்சேன், நான் சொந்தமாவே யோசிச்சேன். என்னன்னா இந்த ஜெயில் கைதிகள் இருக்காங்கல்ல, மறுநாள் தூக்கு, ஆனா முத நாள் வரைக்கும் அவன் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப பாருங்க இந்த எப்படி சட்டத்துல கூட ஒரு ஏன்னா அவன் எவ்வளவு குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு மனிதன், வாழக்கூடிய சுதந்திரம் இருக்கு, அவன் ஆரோக்கியமா இருக்கணும், அவனுக்கு உணவு கொடுக்கணும், அவனுக்கு தண்ணி ஏன்னா இப்ப ஒண்ணு இல்ல, இவ்வளவு தப்பு பண்ணவனா உள்ள போய் பூட்டி வச்சுட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம இருந்தா ஒரு வாரத்துல செத்து போறேன். ஆனா விடுறாங்களா? அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா அவன் செய்த குற்றம் பாத்தீங்கன்னா 100 நபர்கள் கூட அவனால இறந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த கைதிக்கும் மோசமான கைதிக்கும் தூக்கு போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஆரோக்கியமா இருக்கானான்னு செக் பண்ணி கடைசி வரைக்கும் பசியோட சாகல, கடைசி வரைக்குமே அவனுக்கு சாப்பாடு போட்டு என்னென்ன தேவை ஆசையை நிறைவேற்றி அதுக்கப்புறம். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு குற்றவாளிய கூட சட்டப்படி பார்த்தா கூட அவனுக்கு கடைசி வரைக்கும் உணவு கொடுக்குறாங்க. அப்போ அவனுக்கு உணவு கொடுக்க கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம். இப்ப அவங்களுக்கு கூட சட்டத்துல வந்து ஒரு இடம் கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் அவன் பசியில இருக்க கூடாது. இல்ல அது ஒரு கான்செப்ட் மாமா, அது நான் படிச்சிருக்கேன், அதனால இங்க சொல்றேன். ஒரு மனிதன் வந்து சிறைச்சேதம் செய்வதற்கு முன்னாடி முழு ஆரோக்கியத்தோட இருக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எதுக்குன்னா அவன் அந்த சிறைச்சேதத்துக்கான ஒரு செயல் செஞ்சிருக்கான்ல, அதுவே அறியாமை ஆரோக்கியமின்மை தான். அந்த நிலையில தான் அவன் இருக்கான். ஆரோக்கியம் அப்படின்றது உடல் மட்டும் சொல்லல, உள்ளத்துக்கும் உயிருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவுகளை கடைசி நிமிஷம் வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் அந்த நேரத்துல நாச்சும் ஓரளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மகத்தான நிலைக்கு போறதுக்கான ஒரு அறிவு. ஏன்னா போனோம்னா அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகுதுல, அந்த ஒரு கான்செப்ட். அது வரைக்கும் ஆன்மா டிராவல் ஆகும்போது நன்னிலை அடையணும். அடுத்த இதுல வந்து நல்லா இருக்கு. அப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆன்மீக தெரிஞ்சவங்க தான் சட்டத்தை ஏற்றுனாங்க. சும்மா என்னன்னா அவன் ஆரோக்கியமா ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இது நான் செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்னு ஏத்துக்கிட்டானா அந்த நிலை வந்து திருப்தி அடைஞ்சிருச்சு. அப்ப சிறைச்சேதம்ன்றது இங்க சிறைப்பட்ட ஆன்மா வந்து இந்த சிறையை சேதம் பண்ணி வெளியில தள்ளுறோம், அது இன்னொரு இடத்துக்கு போகும்போது நன்னிலை அடையும் அப்படின்றதுக்காக மரணம் வரைக்குமே கூட நல்லா இருக்கணும், சாப்பாடு பசியில இருக்க கூடாதுங்கிறத. அப்ப உணவுக்கு வந்து அவ்வளவு முக்கியம். அவ்வளவு பெரிய குற்றவாளியை கூட அந்த உணவு கொடுக்கணுங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பாரத தேசமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்திலையும் பெரிய ஒரு. ஏன்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் ஏதோ ஒரு மகான்கள் வந்து இது போன்ற மகத்தான விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்குல இப்ப நம்ம பேசின மனிதர்கள் எல்லா பேருமே அந்தந்த நூற்றாண்டுக்கான அடுத்த நிலைக்கு மக்களை கொண்டு போறதுக்காக காமிச்சு வாழ்ந்து கட்டாயம். யாரும் கலைத்துறையில இருக்கிறவங்கள பேசுறாங்களே, நடிகரை பேசுறாங்களேங்கிறது கிடையாது. இது என்ன பண்ணோம்னா அந்த விஷயம் வந்து
அவரை புகழ்றதோட நிப்பாட்டாம, என் கான்செப்ட் என்னன்னா அவரை அப்படிங்க இப்படிங்க சூப்பர் புகழ்றதோட நிப்பாட்டாம அவர் செஞ்ச காரியங்களை, விடுபட்ட காரியங்களை, நம்மளால யார் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, ஒருத்தர் உன்னால வந்து 100 பேருக்கு சாப்பாடு போட முடியுது, என்னால 2 பேருக்கு மட்டும்தான் முடியுது, உங்களால ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியுது, பரவாயில்ல, நம்மளால என்ன முடியுதோ அவர் செஞ்ச அந்த விட்டு போன வேலையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப அவர் பண்ண அந்த புகழ் அடையும் போது எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு உணர்வு வருது பாரு, அவரே இவ்வளவு தூக்கி போட்டாரு, என்னப்பா இந்த போ வச்சுக்க போ, புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இந்த ஒரு ரோல் மாடல் அவரை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி இருக்கலாமே. அவருக்கு கிடைச்ச அதே புகழ்ங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த புகழை நோக்குனதுன்னு கிடையாது. இப்ப எப்படி மக்கள் மதிக்கிறாங்க, பிற துன்பத்தை போக்குறவங்கள தான் மக்கள். அப்ப இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆயிருது. யார கடவுளா வழிபடுறாங்க? சுயநலவாதிகளை கடவுளா வழிபடுறாங்களா? யாராவது தான் இருக்கவங்க வழிபடுறாங்களா? இல்ல தானே சொத்து சேர்த்து பல கோடி வச்சிருக்கவங்கள இவன் பெரிய மில்லியனர்னு வழிபடுறாங்களா? ஒண்ணும் கிடையாது. எவர் ஒருத்தர் பிறருக்காக வாழ்றாரோ, எவர் ஒருத்தர் இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்யறாரோ, எவர் ஒருத்தர் மற்றவங்களுடைய துன்பத்தை தான் துன்பமா நினைக்கிறாங்களோ அவரை கடவுளா வழிபடுது இந்த உலகம். இது நம்ம பார்க்கணும். ஆக தன்னை தான் உணரும் போது இந்த தரணிய வந்து ஒவ்வொருத்தனும் தனக்குள்ள உணர்ந்தான் அப்படின்னா இங்க எல்லா பேரும் ஜாலியா சந்தோஷமா அழகா அற்புதமா ஆனந்தமா வாழுவாங்க அப்படின்றத இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்தோம். சோ எல்லா பேருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த தான தர்மங்கள் எல்லாம் கையில எடுத்துக்கங்க, நன்னிலை அடைய முடியும் அப்படின்றத வந்து தெளிவா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல நீங்க பதிவு செஞ்சுட்டு போங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.